ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம மண் சட்டிலேயே மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயமும் பூண்டையும் ரெண்டையும் இடித்து சேர்த்துக்கலாங்க. மசாலாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் அரைச்சிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க மீன் விரால் மீனுங்க. ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் தாங்க இன்றைக்கி செய்ய போதும். அடுப்பில் செட்டியை வச்சுருந்தோம், செட்டி காஞ்சிருந்தோம், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருந்தும் வெந்தயமும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இது மூணையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு வந்ததும் போதுங்க. 3 தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. நம்ம தனியாத்தூளும் மீன் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டுக்குங்க. நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து நம்ம 20 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. ஒரு சிலர் 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. 20 நிமிஷம் கொதிக்க விட்டால் தான் அந்த மீன் டேஸ்ட்டு நல்லா மீன் குழம்புல இறங்குங்க. அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவும் சாவுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.